மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வேலை திட்டத்தை சீர்குலைப்பதே திமுக அரசுதான் என்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு அதை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் ஏழை எளிய மக்களின் நலன் கருதி இத்திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது என தெரிவித்தார். மாநில அரசின் தோல்விகளை மறைக்க மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பழி போடுவதாகவும் நயினா நாகேந்திரன் கூறினார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே அதில் திமுக பல குளறுபடிகளை உருவாக்கின் காரணமாக அது இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது 100 நாள் திட்டத்தை 120 நாளாக உயர்த்தி அதுவும் அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே கொடுக்கப்படும். நிச்சயமாக திமுக போன்றவர்கள் இடையூறு இல்லாமல் இடை செருகல் இல்லாமல் அந்த பணம் வேலை செய்வர்களுக்கு போய் சேரும் என்று ஒரு உத்தரவாதத்தையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். முழு தொகையும் போகும் என்று தந்திருக்கிறார்.